ஜூன் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாள். நேற்றைய தினம் இலங்கையில் அதிரடியான ஒரு கைது நடக்கிறது. சரவெடியாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் வந்து மிக முக்கியமான விடயங்களை சொல்லியிருந்தார். அந்த அதிரடி கைது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் தந்து நின்றது. இலங்கையினுடைய முன்னாள் நீதி அமைச்சர் ஒருவரினுடைய மகன் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த குற்றச்சாட்டை கேட்டால் நாம் அதிர்ந்து போகிற அளவில் இருக்கிறது. ஒரு பாதாள உலக தலைவன் கைது செய்யப்பட்ட பிறகு அவரை சிறையில் வைத்திருக்கலாமா, வேறு சிறைக்கு மாற்றலாமா, அல்லது உயிரோடு பாதுகாக்கலாமா? இந்த முடிவுகளை எடுக்க வேண்டியது நீதிமன்றம், போலீஸ், அரசு. ஆனால் இன்று எழக்கூடிய அதிர்ச்சிகரமான ஒரு கேள்வி, ஹரக்கட்டா உயிரோடு இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்க அரசியலோடு தொடர்புடைய சிலருக்கு இத்தனை அதிகாரம் எப்படி வந்தது என்பதுதான். 2023 துபாயில் நடந்ததாக கூறப்படும் ஒரு இரகசிய பேரம் 50 கோடியில் தொடங்கி 20 கோடியில் முடிந்து 12 கோடி முற்பணம் வரை சென்றதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இது வெறும் லஞ்ச வழக்கா அல்லது இலங்கையின் அரசியல் பாதாள உலகம் அதிகாரம் இணையக்கூடிய ஒரு இருண்ட கதவா? இன்று அந்த கதவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களையும் பார்ப்போம். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிய ஒருவர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தொடர்ந்தும் வழங்குங்கள். நதுன் சிந்தக்க என்று சொல்லப்படும் ஹரக்கட்டா பல்வேறு கொலை மற்றும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக தேடப்பட்டு வந்த பெரிய ஒரு குற்றவாளி. அவர் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மடகஸ்காரில் வைத்து இன்டர்போலின் விசேட ஆபரேஷனில் கைதாகி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டவர். அப்போதெல்லாம் இப்படியான சந்தேக நபர்கள் அழைத்து வரப்பட்டால் என்ன நடக்கும் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். இந்த குற்றவாளிகள் பேச தொடங்கும் போதே அவர்களுடைய கதை முடிந்துவிடும். மாக்காதுரம் மதுஷுக்கு நடந்தது என்னவென்று உங்களுக்கு தெரியும். இந்த பாதாள குற்றவாளிகளிடம் கடல் போல செல்வம் இருக்கிறது. இதெல்லாம் குற்றங்களின் மூலம் சம்பாதித்த பணம், தொன் கணக்கான போதைப் பொருட்களை விற்று தீர்த்து சம்பாதித்த பணம். இப்படிப்பட்ட பாதாள கேடிகள் அன்று கைதாகும் போது பொன்முட்டையிடும் வாத்துக்களாகத்தான் அன்று அவர்கள் பார்க்கப்பட்டார்கள். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் கொலை செய்வதற்கு அவர்களுடைய எதிரி குழுமத்திடமிருந்து கோடிக்கணக்கில் வாங்குவார்கள். கைது செய்தவரை கொலை செய்வதில்லை என்று கூறி மேலும் பல கோடிகளை வாங்குவார்கள். இப்படி பணம் கொடுத்து கப்பம் கொடுத்து தான் கடைசியில் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதான கேடி ஒரு நாள் யாருமே எதிர்பாராமல் பிணையில் வருவார். அதோடு சரி, அப்படியே படகு வழியாக நாட்டை விட்டு தப்பியோடி விடுவார். கஞ்சிப்பான இம்ரானின் சரித்திரம் இதற்கு நல்ல ஒரு சான்று. ரகித ராஜபக்ச, சரித் அபேசிங் ஆகியோரினுடைய கைது தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அதில் ஹரக்கட்டாவை கொல்லாமல் பாதுகாக்கவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவிலிருந்து அவரை விடுவித்து, அதாவது அதிஉயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கும் பூசு சிறைச்சாலை அல்லாத வேறு சிறைக்கு மாற்றவும் அப்போது துபாயில் இருந்த ஹரக்கட்டாவின் மனைவி மதுஷிகா மதுவந்தியிடம் 12 கோடி ரூபாய்கள் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் மேலதிக விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக இருந்தது அந்த அறிக்கையில் விவரங்கள். இந்த கைது பற்றிய பரபரப்பு செய்திகள் வெளிவந்த கணமே சரித் அபேசிங்கவும் ரகித ராஜபக்சவும் ஹரக்கட்டாவின் மனைவியுடன் நடத்தியதாக சொல்லப்படக்கூடிய இந்த லஞ்ச கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஆடியோ கிளிப்ஸ் சமூக வலைத்தளங்கள் எங்குமே பரவத் தொடங்கியிருந்தன. இந்த ஆடியோக்கள் ஒன்றும் புதிதல்ல என்றும் இவையெல்லாம் பிரசித்தி பெற்ற ரகசியங்கள் என்றும் சொல்கிறார்கள் அனுபவம் மிக்க ஊடகவியலாளர்கள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஹரக்கட்டாவை கொல்லக்கூடும் என்று சொல்லி அதை தடுக்க லஞ்சம் கேட்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடக்கும்போது ரகித ராஜபக்சவினுடைய தந்தை விஜயதாச ராஜபக்ச நீதி, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர். நீதி அமைச்சரின் மகனான இந்த ரகித ராஜபக்சவும் ஒரு சட்டத்தரணி. ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கின்றன, வசதியான வாழ்க்கை, ஆஜராகும் வழக்குகளுக்கு கூட பெரும் தொகை பணம் வசூலிப்பதாக கூறப்படுகிறது. இப்பேற்பட்ட நபர்தான் ஹரக்கட்டாவின் மனைவியிடம் கப்பமாக பணம் கேட்கிறார். அதுவும் எப்படி கேட்கிறார்? அரசின் ஒரு பிரிவு ஹரக்கட்டாவை கொல்ல பார்க்கிறது, இவர் அதை தடுக்க பணம் கேட்டு உயிர் பிச்சை அளிக்கிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். சரி, இந்த சம்பவம் நடக்கும்போது சரித் அபேசிங் ஒரு நடிகர் மட்டும்தான். 2023 அவர் அரசில் பதவி வகித்தவர் அல்ல. பின்னர் எஸ்ஜேபியில் செயற்பாட்டாளராக ஒரு அமைப்பாளராக மாறினார். அது மட்டுமல்ல, அன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெரமுனவின் கூடாரத்தை சேர்த்து கொண்டு நடத்திய ஆட்சியில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு, அதாவது எதிர்க்கட்சி தலைவரான சஜித்தின் கூட்டத்துக்கு எந்த நேரடி தொடர்பும் இருக்கவில்லை.
ஆனால் அண்மையில் சரித் அபேசிங்க, ரகித்த ராஜபக்ச போன்றோர் ஒன்றாக இருக்கும் விதவிதமான புகைப்படங்கள் வெளிவந்திருந்தன. சரி, 2023ஆம் ஆண்டு நடிகர் சரித் அபேசிங்கவும் ரகித்த ராஜபக்சவும் இப்படி ஒரு மங்காத்தா ஆட்டம் ஆடியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள ராக்கெட் சயின்ஸ் அறிவு நமக்கு தேவையில்லை. ரஞ்சன் ராமநாயக்கவினுடைய கூற்றுப்படி இவர்கள் எல்லாம் மேல் பூச்சுக்குத்தான் ஒவ்வொரு கட்சியில் இருப்பார்கள். ஆளையால் குதறிக் கொள்வார்கள், ஆனால் உள்ளுக்குள் கட்டிப்பிடித்துக் கொள்வார்கள். மே ஒக்கும யாலுவோம் அல்ல என்று பொருள்படும் இவர்கள் எல்லோரும் நண்பர்கள் என்று ஒருமுறை ரஞ்சன் ராமநாயக்க சொன்ன அந்த கூற்றுக்கள் எத்தனை பொருத்தம் என்று இங்கே கவனியுங்கள். ரகித்த ராஜபக்சவுக்கு தன்னுடைய தந்தையின் அதிகாரத்தை பயன்படுத்தி பயங்கரவாத தடை சட்டத்தில் இருப்பவரை சாமானிய விளக்கமறியலில் வைத்து சொகுசுகளை வழங்க முடியுமா? அப்படித்தானே அன்றைய சிஸ்டம் இயங்கியது. ஆனால் அதில் இந்த சரித் அபேசிங்க எப்படி குறுக்கே வந்தார் என்பதுதான் ஆச்சரியம். இந்த விவகாரத்தில் விஜயதாச ராஜபக்சவினுடைய பெயரும் அரசியல் ரீதியாக பேசப்படுகின்றது. அவர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அவரை விசாரிக்க தயாராகி வருவதாகவும் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு. ஹரக்கட்டாவை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லும் போதும் அழைத்து வரும்போதும் அவதானித்திருப்பீர்கள் நீங்கள். அவர் பெரும் குரல் எடுத்து தான் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கும் சட்ட ஒழுங்கு அமைச்சர் டிரான் அலசுக்கும் லஞ்சம் கொடுத்ததாக கூறிக்கொண்டு செல்வார். இது சம்பந்தமாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் பின்புலத்தில் தான் இந்த கைதுகள் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் எத்தனை பேர் சம்பந்தப்பட்ட டீல் இதுவென்று தெரியவில்லை. ஹரக்கட்டா அடிக்கடி உச்சரிக்கும் தேசபந்துவும் டிரான் அலசும் இன்னமும் விசாரணை வலயத்துக்குள் வரவில்லையா அல்லது அமைதியாய் தருணம் வரும் வரை காத்திருப்பா என்றுதான் தெரியவில்லை. சரித் அபேசிங்க தொடர்பாக முறையான விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் போதைப் பொருள் கடத்தல்களோடோ அப்படி இல்லை என்றால் அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்களுக்கோ பாதாள உலகத்தவர்களோடு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கோ தன்னுடைய கட்சியில் இடம் இல்லை என்கிறார் சஜித் பிரேமதாச. நன்றாக சொன்னார் பாருங்கள். கண்ணாடியை பார்த்து கொண்டுதான் பேசுகிறாரா என்று தெரியவில்லை. பாதாள உலகத்துடன் சம்பந்தப்பட்ட லசந்த விக்ரமசேகர தான் வெள்ளிகம பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்தார். அவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்த போதிலும் அவருக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய ஆசி வழங்கியிருந்தார் சஜித் பிரேமதாஸ். கடைசியில் என்ன நடந்தது? பட்டப்பகல் நேரம் அவர் அலுவலகத்தில் வைத்தே சுட்டு கொல்லப்பட்டார். அன்று நடந்தது போல இப்போதும் தினமும் பாதாள உலக பேர்வழிகள் சுட்டு கொண்டு சாகுவதில்லை. பாதாள உலகம் கட்டுக்குள் வந்திருக்கிறது. இந்த அரசுக்கு ஆரம்பத்தில் சவாலாக இருந்த விவகாரம் அது. சரி, லசந்த விக்ரமசேகரவை போலத்தான் அம்பலாங்குடையில் கொல்லப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நகரசபை தவிசாளர் அபேட்சகர். இதை தவிர மேலும் சிலருக்கு இப்படியான பாதாள தொடர்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டது. சரித் அபேசிங்க தனக்கு துப்பாக்கி வேண்டும் என்றும் தனக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அடம் பிடித்தார். அப்போது அவர் ஏன் இத்தனை தூரம் அடம் பிடிக்கிறார் என்று யாருக்கும் புரியவில்லை. சரித் அபேசிங்கவும் ரகித்த ராஜபக்சவும் 12 கோடி ரூபாய் லஞ்சம் எடுத்ததுக்கு பதிலாக இந்த ஒரு பெரிய உதவியையும் ஹரக்கட்டாவுக்கு செய்யவில்லை. காரணம், ஆட்சி மாறிவிட்டது. இதனாலோ என்னவோ சரித் அபேசிங்க பயந்து போய் துப்பாக்கி கேட்டார் என்று எண்ணத் தோன்றுகிறது. சரித் அபேசிங்கவை கைது செய்த விதம் சரியில்லை என்றும் அவருடைய 3 குழந்தைகள் பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த கைது அமைந்ததாகவும் கூறுகிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் புத்திக்க பத்திரன. அப்படி என்றால் இதற்கு முன் கைதான நபர்களுக்கு பிள்ளை குட்டிகள் இருக்கவில்லையா? அத்தனை கெட்ட கேடுகளையும் செய்துவிட்டு பிள்ளைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வதுதான் அறமா என்று கேட்க தோன்றுகிறது. இதன்படி பார்த்தால் முதலில் கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட இனிப்பு பொருட்களை வாங்கி கொண்டு போய் கொடுத்து அவர்களை தூங்க வைத்த பின்புதான் இப்படியான நபர்களை கைது செய்ய வேண்டுமா என்று புத்திக்க பத்திரனவிடம் கேட்க வேண்டியிருக்கிறது. உண்மையில் இந்த சரித் அபேசிங்கவுக்கு எதிரான ஒழுக்காற்று விசாரணைகளை மேற்கொள்ள இப்படி ஒரு பேரவலம் நடந்து முடியும் வரை ஐக்கிய மக்கள் சக்தி காத்திருந்தது கூட ஒரு முட்டாள்தனம். ஒழுக்காற்று விசாரணையே முதலில் நடக்குமா என்று தெரியாது. சரித் அபேசிங்க பல சந்தர்ப்பங்களில் இனவாத ரீதியில் கருத்துக்களை வெளியிட்ட போதிலும் கட்சி தலைமை சகலதையும் மூடிக்கொண்டு மௌனம் சாதித்தது. கட்சியின் அபிமானத்தை ஹர்ஷடி சில்வா பாழ்படுத்துவதாக ஒருமுறை சொன்னார் சரித் அபேசிங்க. அதாவது நேற்று கட்சியில் இணைந்து கொண்ட சரித் அபேசிங்க பொருளாதார நிபுணரும் நீண்ட கால அரசியல் அனுபவமுடைய ஹர்ஷடி சில்வாவை நோக்கி தாறுமாறாக கேள்வி கேட்டார். ஆனால் கட்சி தலைமையோ இதை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அதையெல்லாம் விடுங்கள். அண்மையில் திரண வாதப்பிட்டிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உயிர்த்த ஞாயிறு விசாரணைகள் தொடர்பாக படு அபத்தமான கருத்துக்களை முன்வைத்தார். சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகரவையும் படு துவேசத்துடன் திட்டினார்.
இதன்போது குறுக்கிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் ஆஷு மாரசிங்க, ஷானியை பற்றி எனக்கு தெரியும் என்று ஷானிக்கு நற்சான்று கொடுக்க போக கடைசியில் ஆஷுவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமை பறிபோனது. சரித் அபேசிங்க உளறி கொட்டிவிட்டு வந்தவைகளுக்கு எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இத்தனைக்கும் சஜித் பிரேமதாச முன்னர் ஒரு காலத்தில் மை செல்ஃப் எழுதுகிற போது, நான் ஜனாதிபதியானால் ஷானி அபேசேகரவின் தலைமையில் ஈஸ்டர் விசாரணைகளை மேற்கொள்வேன் என்றார். ஆனால் இன்று அதே ஷானிதான் சிஐடி தலைமை அதிகாரியாக விசாரணைகளை மேற்கொள்கிறார். ஆனால் சஜித் பிரேமதாச அதை பற்றி ஒரு வாக்கியம் சொல்வதில்லை. பொதுஜன பெரமுனவின் கொள்கைகளை தழுவிக்கொண்டது போல பேசிக்கொண்டிருக்கும் சரித் அபேசிங்க எப்படி மனோ கணேசன், முஜிபுர் ரஹ்மான், ரவுஃப் ஹக்கீம் போன்றோரை சகித்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரியாது. மொத்தமாக இனவாத போக்கை கொண்ட இந்த சரித் அபேசிங்க என்ற நபர் சிறுபான்மை கட்சிகள் பல அங்கம் வகிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இத்தனை நாள் அங்கம் வகித்தது கூட ஆச்சரியம்தான். டீலுக்கு பெயர் போன விஜயதாச ராஜபக்ச, அரசியல் மறைகர வேலைகளுக்கு பெயர் போன அவருடைய மகன் ரகித ராஜபக்ச, அத்தோடு சரித் அபேசிங்க என்று அற்புத கூட்டணி வாய்த்திருக்கிறது. ரகித ராஜபக்சவுக்கு உறக்கத்தில் மூச்சு திணறல் வியாதி இருப்பதாகவும், சரித் அபேசிங்க இதய நோயாளி என்றும், அவருக்கு 3 ஸ்டென்ட்டுகள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும், 60 வயது நபருக்குள்ள சகல பலவீனங்களும் அவரிடம் இருப்பதாகவும் சொல்கிறார் சட்டத்தரணி. மணிரத்னமே தோற்று போகும் அருமையான ஸ்கிரிப்ட். இதெல்லாம் நேற்று வரை இவர்களுக்கு இருக்கவில்லை. கைது பயத்தில் விதவிதமான வியாதிகள் உருவாகிவிட்டனவா? அப்படியான வியாதிகளை எழுதி கொடுக்கவும் சான்று பகரவும் என்றே சில வைத்திய ஆத்மாக்கள் இருக்கிறார்களா? ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை எடுக்க சொல்லப்பட்ட வியாதிகளை நினைத்தாலே இப்போதுமே பலருக்கும் பயம் எடுக்கும். இது எப்படியோ சட்டமும் நீதியும் அருமையாக பிரயோகிக்கப்படுகின்றன. குழப்பம் விளைவித்து அதிகமாக பேசுபவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மோசடியில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அண்மைய சம்பவங்கள் எல்லாம் நன்றாக உணர்த்தி நிற்கின்றன. இந்த சம்பவங்கள் பற்றி பார்லமெண்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க, நாட்டில் கடந்த காலத்தில் நிலவிய அநாகரிகமான அரசியல்கள், உயிர் வாழ்வதற்கு வழங்கப்பட்ட கப்பங்கள் அத்தனையும் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், அனைத்துமே சட்டத்தின் வழியில் நடந்து கொண்டிருப்பதாகவும் சொன்னார். வெள்ளை வேன் கலாச்சாரம், பாதாள உலகத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருந்த தொடர்புகள் என்று அத்தனையும் மீட்டிவிட்டு சென்றிருந்தார் ஜனாதிபதி. ஒன்று மட்டும் சொல்ல முடியும், டீப் ஸ்டேட் எனப்படும் நிழல் அரசுக்கு எதிரான யுத்தத்தில் அரசு தீவிரமாக இருக்கிறது. ஷானி அபேசேகர, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவர் ரங்க திசாநாயக்க, சட்டமா அதிபர் திணைக்களத்தின் திலீப பீரிஸ் ஆகியோர்தான் இன்று இந்த குற்றவாளி கும்பலின் தூக்கத்தை கெடுக்கும் மூவேந்தர்களாக இருக்கிறார்கள். டீப் ஸ்டேட்டை அரசு நொறுக்கி தள்ளுமா? பரபரப்பான நாட்கள் இனிதான் வரப்போகின்றன. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.